யோகியர்களே, கர்மதாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காற்றிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அடைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை ஒழித்து தானை தொழுது தொண்டு செய்வேன் என்பது சத்தியமனார் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு மக்கள் மனதை புனிதமாக்குவதற்காக வந்து இறங்க வேண்டும். அல்வாக்கு தொடர்பு பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்து. முதல் உத்தரவு அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் தலைவன் தலைவி இயற்கை என்னும் இளைய கண்ணி இயங்குகிறாள் உன்னை எண்ணி. யாருடன் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவரடி. உள்ள இருக்கானா? நாடொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒருவர் மனதிலே ஒருவரடி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6-7 மாதங்களாக பொருளாதாரத்தால் அல்லல்பட்டு தொழிலை சீராக நடத்த முடியாத மன உபாதைப்பட்டு நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களுடைய மனதிலே ஒரு பெரிய கசப்பை பெற்று, எதை பெற்று? கசப்பை பெற்று இனிப்பே இல்லையா என்று ஏங்கி தவிக்கிற நேரத்தில் ஒரு வயிற்றிலே ஒரு குழந்தையை ஜனனமாக்கி வைத்தேன். நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. அன்றொரு நாள் வருகிற பொழுது சராசரி பிள்ளைகளாக வந்தீர்கள். இன்றொரு நாள் இங்கே இருக்கும் பொழுது ஒரு தாயாகவும் தந்தையாகவும் காட்சியளிக்கிற புறத்திலே வைத்திருக்க பிறக்கிற பிள்ளை என்ன பிள்ளை வேணும்? ஏன் பொம்பளை நீயே ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்கக்கூடாதா? பொம்பளை அவ்வளவு மோசமா போயிடல. பொம்பளை தான் வாழ முடியுமாடா உலகத்துல? வாழலாம். என்ன முடியாதுங்க. நீங்க முன்ன போல நான் பின்னரும் தான் ஆணும் மட்டும் சேர்ந்தது தரப்பா உலகம். 2 கண்ணுல எந்த கண் வேணும்னா பறித்து முடியுமா? அவனுக்கு முடியாது. கண்கள் 2 காட்சி 1. உண்மையா இல்லையா? கண்கள் 2 காட்சி 1. 2 கண்ணு 2 காட்சி பார்க்க முடியுமா? முடியாது. அதனால்தான் பகவான் இந்த உலகத்துல படைக்கும் பொழுதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் படைத்து 2 பேரும் இல்லாட்ட அந்த உலகமே இல்லைன்னு முடிவு கொடுத்தான். புரியுதா? அதனால்தான் கணவன் மனைவி. கணவன் என்றால் என்ன? மூச்சு நேரம். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மூச்சிலும் தன் தலைவரை நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால் அவன் கணவன். மனைவினா என்ன? சதா காலகட்டம் தன் மனதுக்குள்ள ஆட்சியாக வைத்துக் கொண்டிருக்க பெண்ணை நினைப்பதுதான் மனைவி. அதனால்தான் கணவன். புரியுதா? இப்ப இவர்கள் 2 பேரையும் கணவன் மனைவியும் ஆக்கி ஒரு குழந்தைக்கு தாயும் ஆக்கி ஆம்பளை பிள்ளை எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பேரை வைக்கிறதுக்கு பெருமையோட வாழ்க்கை இவனுடைய வாழ்க்கையை புனிதமாக்குவோம். இப்போ கடன்பட்டிருக்கான். தொழில நிறைய பார்க்க முடியாத வேதனை அடைஞ்சிருக்க. அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போகலாமாங்கிற ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையில உடம்பெல்லாம் காயப்பட்டு உடல் வேதனைப்பட்டு பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோங்கிற ஒரு துன்பத்தை தாண்டி வந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க. கால் விட்டுவாங்க. உனக்கு பணம் இப்ப தேவைப்படுது. பணமும் தாரேன், தர்ப்பணமும் தாரேன், வாழ்க்கையும் தாரேன். என்னப்பா வேணும்? எல்லாரும் உயர்ந்திருப்பாய் மகளை செல்ல சிறப்போடு அளித்தது. செல்வையோட சின்ன சாப்பிட்டு போனடா, சாப்பிடாம போகக்கூடாதா? கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு நெல்லை மாநகர். நெல்லை மாநகர் கணவன் மனைவி இல்லைல. நான் நெல்லை என்று உங்களுக்கு வார்த்தை தகராறு சென்னை என்று சென்னையை திருத்திக் கொள்கிறேன்.
வீடு நோக்கி ஓடி வந்த அன்னையே. யாருமாவன்? பக்கத்துல வாப்பா, பக்கத்துல வாப்பா, பக்கத்துல வாப்பா. உங்களுடைய எண்ணெய் கூட போய் பார்த்தேன். உங்க வீட்டுக்கு போற வழியில வலது புறத்துல வாய்க்கா ஓரம் இருக்கு. மகராஜ் கல்யாணம் பண்ணுவோம். அதுல இருந்து வலது பக்கத்துல போனா நீதிமன்றம் தாண்டி போகக்கூடிய இடம் இருக்கு. அதுல போய் பார்த்தா ஒரு வாய்க்கால் ஓரம் இருக்கு. அங்க பார்த்தா ஊருக்காட்டு தொடங்க ஒரு சாமி. என்ன உட்கார்ந்து நான் ஒரு அட்டத்துல இறங்கணும்னா ஆணி பேர் கட்டுறோம். 3 ஆண்டு காலங்களாக தான் பார்க்கிற தொழிலை சந்தேக நுட்பத்தோடும், தொழில் நமக்கு நிலையாக இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு மன வேதனையோடும், என்னதான் பண்ண போறோமோங்கிற ஒரு புத்தி பராபரப்புலயே 3 வருடத்தை ஓட்டிட்டேன். ஆனா இப்போ ஒரு 2.5 மாதத்துல இனிமே இந்த செட்டப் நமக்கு சரி வராது, வேற வழியை பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குழப்பத்திலையும் கொஞ்சம் பண நஷ்டத்திலையும் வேறுபட்டு இப்ப வேதனையோட என்னைய பார்க்கணும். உண்மையா தேவையில்லாம ஒரு வழக்கு உங்களை தொடக்கூடிய ஒரு நிலைமை இருந்துருக்கு. அந்த வழக்குல உங்களை வெற்றியாக்கி வாழ வைத்து காமரித்த பொதுமன காரணம். சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் சொந்த பந்தம் எங்க பாருக்கு காப்பாய்த்தார. வேற என்ன வேணும்? அதான் மன வேறுபட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். புரியுதா? வழக்குல வெற்றியாகி தரணும், அது ஒரு முடியும். என்னடா வழக்கு? தெரிய படுத்துற தெரிய நான் படுத்துறேன். புரியுதா? கண்ண முழுக்க போயிடாரம். முருகா சுப்பிரமணி தனீஸ்வர பகவானே, நீங்கள் காட்சி அளிக்க காரணம் என்ன? அப்படியா அம்மா? 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய தோற்றத்தால் வேதனை அடைந்தார். இப்பொழுது இவருக்கு இரவில் தூக்கம் வராது. மன உடத்தோடு உங்களிடம் ஓயாமல் உரைத்துக் கொண்டிருப்பார். திடீரென்று 3 மணிக்கு மேல் சத்தம் போட்டுக்கிட்டே படுத்திருப்பார். எதிர்த்து ஒன்றுக்கு ஒரு அடிக்கடி போவார். வீட்டுக்குள்ளேயே நடந்து கொண்டிருப்பார். நீ படத்திற்கு சரியா தப்பா என்று மேலும் கீழமாக பார்ப்பார். இப்படிப்பட்ட பற்பல சிந்தனைகள், பற்பல குழப்பங்கள், மைண்ட் டிப்ரெஷன் ஃபார் மைண்ட். இப்ப இவருக்கு மனநிலைகள் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார். காரணத்துவா இந்த நிலைகளில் உழைப்பும் இல்ல, பிழைப்பும் இல்ல, இந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. இவனை சரி பண்ணி வருமானத்தை தந்து வாழ வச்சா போதும்ல. பெரியவங்களுடைய உதவி வார்த்தையில இருக்கு, பணத்துல இல்ல. நான் பணம் தாரேன், காப்பாளியே தாரேன், கேட்டுவா கவர்மெண்ட் இன்னைக்கு கூட்டுவா, இங்கேயே பணமாக்கிடுவோம். அது எனக்கு தெரியாது. என் கட்டளை நிறைவேற்றாதான் நான் சரி பண்ணுவேன். பௌர்ணமிக்கு வா, என்ன வேலை பார்க்கிறேன் பாப்பா. தேசம் காணும் திரிபுரை ஞானம். தேசம்னா உலகம். இந்த உலகத்துல இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த திரிபுரையில இந்த உலகத்தையும் பார்த்துருவேன். வழக்கம் பத்தி பேசுறேன், நிரூபித்தாரா போயிட்டே சாப்பிட்டு போங்க, உட்காருங்க, பிற பேசுவோம், பின்னால பேசலாம். பௌர்ணமிக்குவா எனக்கு விட்டுறேன், உட்காருங்க, பிற பேசலாம். மகா சக்தி குருவாய நமோ நமா, நமோ நமா. தலைவன் தலைவி. நீங்க திருவள்ளியா, கணவன் மனைவியா, காரணம் ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அன்றி ஏற்க நிலவு இருக்கு. பாடுபட பார்த்து வந்தோம்,
பணம் ஒன்று கை தேரைய பாட்டுக்கு தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்கா? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அஞ்சு ஏற்க நிலம் இருக்கு, பாடு பல பார்த்து இருந்தும் பணம் கை வந்து தேரைய, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, விருத்தி ஒன்றும் இல்லை எப்பா. உனக்கு புரிஞ்சது பார்த்துருது உனக்கு சொல்றது உண்மையா இல்லையா? காரணம் விட்ட போராட்ட காடறிய பெண்ணடியா அந்த காலத்துல கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஒரு ஆடு தவறி போச்சாமா? அது எங்க இருக்கு? குளத்தாண்டி கரையிலே குடியிருப்பான் சொல்ல மாட தொண்டு தொட்டு வந்த அடலியும் அது ஒரு மாற்றம் உண்டு. இப்போ மேனியில சாமி ஒரு வாரம் வர மாட்டானா அப்படின்னு ஒரு குழப்பம் உண்டு. உங்க பணம் எல்லாம் நஷ்டம், இப்ப வீட்டுல நிம்மதி இல்லாத குறைபாடு, கடனி வயது சம்பந்தமான மனக்குழப்பம், வீட்டுக்குள்ள பெரியவங்களுக்கும் நமங்களுக்கும் உள்ள போராட்டம், இதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு செய்வன வைவன உண்டான மனக்குழப்பம். கால் விழுந்துட்டுவார். பாமரனுக்கு பாமரனா இருப்பேன், படிச்சவனுக்கு படிச்சவனா இருப்பேன், அதிகாரிக்கு அதிகாரியா இருப்பேன், ஞானிக்கு ஞானியா இருப்பேன். உண்மைதானே? என்னடா தம்பி, அப்படித்தானப்பா இருக்கணும். வேற என்ன வேணும் தெரியல குட்டிகளே? பணக்கஷ்டத்தை தீர்த்து தாரேன், வீட்டுக்குள்ள செல்வத்தை தங்க வைக்கிறேன், மனம் திறந்து பேச முடியாமல் வேதனைப்படும் மகனே அருகில் வா. என்னடா வேணும் உனக்கு? அந்த தெய்வத்தை அவரை நினைச்சுக்கோ. என்ன பேருடா? அங்க தண்ணீரே ஓ இருப்பு மரம் எங்க இருக்கு? உங்கள் உறவினர்களே இறந்து போன ஒரு பெயர் இந்த சாமி. புரியுதா தம்பி? புரியுதாடா? முன்னோர்கள் இறந்து போன ஒருவரின் திருப்பெயர் தான் இந்த சாமி. அதை ஏன் கெட்டினாங்க, ஏன் வரலங்கிறத பின்னால பேசுவோம். இப்போ உனக்கு நான் வர வச்சு தரேன், செல்வத்தையும் அசத்தி தரேன். பாப்பா நல்லாரு ஜெயிச்சுக்கா. பாமகளே இனி கஷ்டம் இல்லை. உள்ளுக்குள்ளே போராடுதீங்கள ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணி அந்த மண்டையை திருத்துதேன். ஓ கருதாமிக்கு அதே நெல்லை மாநகர் தலைவன் தலைவி கடவுள் உறவே யாரும் இருக்கா? எந்த ஊரு? மூன்றடைப்பில் உங்களுடைய எல்லையை நான் தாண்டி போகும்பொழுது பல காலத்துள்ள ராஜாக்கள் இடங்கள்லாம் வருகிறது. உங்க எல்லைக்கு வருகிற வழியிலேயே உள்வாழியில் இருந்த ராஜாக்கள், ராஜா குலங்கள்னு சொல்லுவாங்கல்லப்பா, சரிதானே? அந்த பகுதியிலுள்ள இடங்கள்லாம் வருது. உங்க எல்லைக்குள்ள நான் போய் பார்க்கும் பொழுது உங்க வீட்டுக்கெல்லாம் தாண்டி அப்புறத்துல சுடமான தாம்பியுடைய கூட்டம் இருக்கு. அங்க மரத்தடியிலையும் ஒரு தெய்வம் உண்டு. இப்ப 2.5 ஆண்டு காலங்கள் பிள்ளைகளால் மனவேதனையும் உடலால் பாதிப்பு நடந்தது. சரியா? இருக்கிற செல்வத்தின் குறைவு, உறவினர்களால் உள்குழப்பத்தினால் இடம் சம்பந்தமான பிரச்சனையும் வேதனையும் நடக்கும். இதுல மஞ்சள் போராட்டம், மாந்திரிக விளையாட்டு, இவைகளால் ஏற்பட்ட வேதனைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். புரியுதா? காரணம் உங்களுக்குதான் அடையாளம் தான் வரலாம். உன் கட்டுமனைக்கு உடமைப்பட்டதுல ஒரு வீடு ஒன்று பாதிக்கப்பட்டு கிடக்க, அது யாருடைய வீடுப்பா? என்ன காரணம் தெரிய? அது தாத்தாவுடைய வழியில குறைவு இருக்கிறது. அந்த வீட்டை யாரும் பேணலையா? அதுல யாரும் உங்களுக்கு போக முடியல.
என்ன காரணம் உனக்கு தெரியுமா? கர்நாடகம் குடியிருக்கும் கற்பசாமி பார்வை இருக்கும் காளி அவள் தெய்வத்திலே அங்க கூடியிருந்த மாடம் உண்டு. முன்னாளில் ஒரு நாளில் வைத்ததோர் தீவிரையால் குடும்பங்கள் 4 பிரிவாக பிரிஞ்சிருந்து. புரியுதா? அதனால அந்த வீட்டை கொண்டு நான் ஏன் காட்டினேன்? அந்த வீட்டுக்கு ஒரு தேவை இருக்கு. புரியுதா? இதெல்லாம் நடந்தது. வேற என்ன வேணும் உங்களுக்கு? பக்கத்துல கண்ணை முடுக்க கொஞ்சம் இந்த காலை மட்டும் பிடிச்சிக்கா. நல்ல நீ மட்டும் நீ பண்ணதாப்பா. கருப்புசாமி 3 பிள்ளைங்களுக்கு பாத்தியப்பட்ட இவங்களுக்கு குழந்தையா கொடுக்கற கால் வந்துருவான். கொடுத்துருவோமா? கொடுத்துருவோம்னு சொல்லியே. அவங்க வயசு என்ன? நிறைய ஆக்குதனி தேவையில்ல. மருத்துவத்தால் குழந்தை வேணுமா? என் சக்தியால குழந்தை வேணுமா? வேணும். உன் பேரு வருமா? நிமிர்ந்து உட்காரு. என்னைய மட்டும் தானே நான் உன்னைய முழுசா பார்க்கறது கரெக்டாரு. அப்பா பொம்பளை பிள்ளை பிறக்கும் பேச்சியவான்னு பிறப்பியா? அந்த கனியை விட்டு போய் சாப்பிட்டுதான் இந்த தை மாதத்திலிருந்து ஜனனமாகும். வெற்றி அடைவாய். திருப்தி உண்டு. பொட்டச்சி பிறப்பா என் தங்கச்சி பேச்சு விடு. ஓ போதும். சாப்பிடாம போறேன்னா சும்மா விட தெரியுங்களா? கருமசாமிக்கு விருதுநகர் தான் பெற்ற பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? எந்த பிள்ளைய கேட்கணும்? பத்திரகாளி அம்மா வராளே, எங்க இருக்கா? பக்கத்துல இருக்காலும் தீபம் போட்டியா? அடுத்தவங்க போடுறத பார்த்த. நீ எங்க பார்த்த? போட்ட எப்ப போட்ட? இப்ப படுத்தவங்க போடப்பட முடிவெடுத்தியோ? பையனுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரணும். அவன் இந்த வாழ்க்கையை சீராக்கணும். தொழிலை பற்றிய மனக்குழப்பமும் உள் போராட்டமும் வீட்டுக்குள்ள நடந்து அமைதி இல்லாத நிலைமையை அடைந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்கே போலீஸ்ல போய் பேச வேண்டிய நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு உள்ள குழப்பம் உங்க 2 உள்ளத்துக்குள்ளே இருக்கு. நைட்லாம் கிழடுகள் 2 தூங்க மாட்டேங்குது. என்ன இப்படிப்பட்ட வருத்தம் நடக்கு? சேர்த்து வச்ச பணம், எழுதி வச்சதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லாம ஆகி போச்சே. இதுக்கு என்ன முடிவாகும்? நம்ம ஐயாட்ட போய் கேட்போம். நம்ம புள்ள மண்டையவும் திருத்தி எதிரியவும் மாற்றி உரிமையா வாழ வழிவகுத்து தருவாருன்னு நம்பிதான் என்ன வந்து உண்மைதானப்பா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. ரொம்ப உண்மை. நான் பிறந்த காரணத்தை இப்ப என்னமா படித்தரணும்? அவருடைய மேலுக்கு கழுத்துக்கு மேலதான். புரியுதா? சரி பண்ணி தரணும். அவருக்கு நீர் சம்பந்தமானது, நரம்பு சம்பந்தமானது, வாதம் சம்பந்தமானது, இந்த 3ம் அவனை இதனுடைய காரணத்தினால் சில பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இவன் எனக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை. புரியுதா? அதனால இதை மாத்தி பிள்ளைய நல்லா தரேன். இணையை கூட்டு வருவீங்க. அப்படிவா என் பிள்ளை பக்கத்துல கர்மசாமிக்கு தேய்ச்சி தரேன். நல்லா உங்களுடைய பத்திரத்தை போய் பார்த்தேன். அதை யாருக்கும் இடைஞ்சல்லாம உங்களுக்கு மாத்தி தெளிவுபடுத்தாரேன். யாரும் குழப்பம் இல்லாம பாத்துக்காங்க. கையில என்ன கொடுத்தோம்னா ரூபா கிடைச்சது. நல்லா இருக்கும். சாப்பிடாம பண்ண
அதே விருதுநகர் எல்லை கடலும் தொழிலும் வேதனையுடன் வந்த மகன் பார்ப்பான். மதினி மதினி மச்சா இல்லையா இப்போ வீட்டுல படம் மீன்கள் படம் பாட்டு உடனே கூட பிறந்தவங்க எத்தனை வருடா? ஆம்பளத்தனடா மூத்தது யாருடா? மதினி. அவளுக்கும் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஆசை கோரளவில்லை. உன் மனைவியுடைய மனதுக்குள்ள உங்களுக்கெல்லாம் வந்து சேர வேண்டிய சில விஷயங்கள்ல சகோதரிகளுக்கு மனக்குழப்பம் உண்மனதுக்கு அது சொந்தமான சில பாதிப்புகள் வருமோ என்ற ஒரு பயம். அதை யாரும் பாதகம் தெரியாம காப்பாற்றுறேன். கருப்புசாமி நான் இருக்கிற அந்த எல்லையில நான் எண்ணில இருக்கிறேன்டா. ஒரு 4-5 படிகளுக்கு நேர உயரவா கட்டி வச்சிருக்காங்க. பாக்கலையா நீ? அப்படின்னா நான் வழி சொல்ல போய் பார்த்து வந்துருக்கியா? கெட்டிக்கால போயிடா. விருதுநகர்ல இருந்து சிவகாசிக்கு போற வழியில இடது பக்கத்துல மெயின் ரோட்ல உயரமான ஒரு இடத்துல கட்டி ஒருத்தன் பூமாலையெல்லாம் போட்டு இருக்கக்கூடிய ஆத்தாட்ட என்னவோ சொல்லிட்டு வந்தியாங்களா? என்னடா சொன்ன? வேற ஒண்ணு சொல்லிட்டு வந்தியா? வெற்றி வேல் வெல்லுமடா தினை நீர்ப்பான் மேலனடா. தொழிலை இப்பொழுது சீராக செய்ய முடியாத மனக்குழப்பமும் வருமானத்தை நிறைத்துக் கொள்ள முடியாத தன்மையும் இருந்துகிட்டு இருக்கிறார். இதுல கொஞ்சம் கடன்கள் மன உபாதைகள் இருக்கு. இன்னொரு இடம் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதை நடத்த முடியாத மனக்குழப்பம். அதை முடிச்சும் தரணும், அடமானத்துக்கு திருப்பியும் தரணும். வேற என்னடா வேணும்? தொழில ஓட்டி தந்துட்டேன், கடனை தீர்த்துட்டேன், வயிறார சாப்பிட்டு கர்மசாமிக்கு சிவகாசி செந்தூரின் அலை ஓசை சங்கீதம். கடவுள் மனைவியா வாங்கோ கங்கோ சென்றவர்க்கு விளங்கிடுவேன் திருக்கோலம். என்னப்பா நீங்க வந்து திருப்பூர் முருகன் வராத? என்னப்பா பாத்தீங்களா? மைக் எடுத்து கொடுப்பா. வாடாங்க. அதுல 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 அந்த மைக் அந்த மைக் நீ இதை வெளிப்படுத்துறதுல வருத்தப்படுறியா? மைக்க கரெக்டா இருக்கு. சிவகாசியில இருந்து வர்றோம். நம்ம ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி வந்தோம். பையன் ரொம்ப இதா இருக்கான் அப்படின்றதுனால வந்தாங்க. தம்பியும் கூப்பிட்டு வந்தேன். சாமி பார்த்தாங்க. பார்த்து ஒரு 40 நாள் பூஜை செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ திரும்ப பையன் எங்க கைக்கு எப்படி முதல் இருந்தானோ அது மாதிரி கிடைச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதனால நான் நான் சொல்றது செஞ்சே ஆகணும். அதான் ஒரு முக்கியம். என்னன்னா அந்த பையனை திருச்செந்தூருக்கு கூட்டு போய் ஒரு மொட்டை போட்டு வந்துடணும். என்னப்பா செஞ்சிடலாமாடா? செஞ்சிருங்க. 7
சன்னியாசிகளுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சிடணும். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு உன் பிள்ளைய கூப்பிட்டு வந்து அவங்க கையால சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்துருவோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க. பையனுக்கு படிச்சு உத்தியோகத்தை வாங்கி தந்து அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசமா ஆக்கி தாரேன். வெற்றி மாலை கொடுப்பா. ஜெயித்து வந்த செல்வ மகனுக்கு வெற்றி மாலை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கண்கண்ட தெய்வம் கருப்பசாமிக்கு அரோகரா. கோடி செல்வங்களை புனிதமான ஒளி பெற்று உயர்வாக பணம் கொடுத்தேன். ஒரு கொடுத்துருக்காங்க. 3 மாத கால அவகாசத்துல அசத்து போட்டு போட்டா கருசாமிக்கு அதே சிவகாசி இல்லை. தேவி கருமாரியம்மா தேடி வந்தேன் உன்னை அம்மா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என் பாதத்துல கிடக்கிற பூவெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுற கருப்புசாமி. என் பிள்ளைக்கு ஒரு பூ எடுத்து கொடுக்கணும்னு கேட்டு நீயே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு இப்ப என் பிள்ளை மனக்கலங்கி கண்கலங்கி கண்ணீர் விட்டு இருக்காளப்பா. அவளை பூவும் பொட்டுமா புன்னகையோடு அவன் புருதனை மனத்தை திருத்தி வாழ வச்சு கொடுன்னு கேட்கிறேன். தொட்டால் மணக்கும் சவ்வாதி சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு எட்டையிலும் தேன் சுவைத்தாலும் இனிக்கும் மணக்கும். பிள்ளை செல்வங்கிறது அப்படித்தானே. இப்போ உன் மருமகளுடைய மனதை பக்குவப்படுத்தி 2 கலந்து ஒன்றுபட்ட வாழ்க்கையாக நான் மனதை வச்சு தரணும். அவ்வளவுதானே. கண்ட மூடு உடனே வர. அப்பா கருப்புசாமி, உன் சக்தியால் இந்த செல்வ மக்கள் ஆனந்தம் பெற்று என்னாலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். ஒற்றுமையா வந்தாச்சு, வந்து சேர்ந்தாச்சு, செல்வம் ஆகியாச்சு. இருக்க வைக்கிறேன். சாப்பிடாம பொருள் வச்சு சும்மா விட மாட்டேன் போல. போய்கிட்டு இருக்கு. எப்படி போகுது? அங்க போய் பார்த்தா நிறைய ஒரு பெரிய கடற்கரை, ஐஸ் பார், ஐஸ் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதெல்லாம் தயார் பண்றாங்கன்னு கேட்டேன். மீனை பக்குவப்படுத்துவதற்காக உள்ள இடம்லாம் அங்க இருக்கு. ரொம்ப குளச்சலா இருக்கு. குளச்சலா குளச்சல் யாருப்பா? குளச்சல் குளச்சல் குளச்சல். பேரப்ல டீயங்கடா. பேராடி டீயங்கடா. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கருப்புசாமி. வேற எந்த வரலாறும் வேண்டாம், எந்த கதையும் வேண்டாம். நிறைய பணத்தை இழந்துட்டேன் நண்பா, தொழிலா பாதிக்கப்பட்டு. இப்போ எனக்கு பல லட்சங்களுக்கு சமானமான ஒரு இடம் இருக்கு. அதை வித்து என்னை வெற்றியாக்கி தரணும். அதை தந்துட்டீங்கன்னா இந்த கோயில் வளர்வதற்கும் தான தர்மத்துக்கும் என்ன செய்வோம் அதை நான் செஞ்சு கொடுக்கிறேன்னு உள்ளவாறு நினைச்சு வந்திருக்கேன். காரணம் ஒருத்தன் வந்து பேசுனா நம்ம விலைக்கு கட்டுப்படல. டாக்குமெண்ட்டை கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க, நான் படிச்சு பார்க்கேன். அதுல ஈஸி என்ன இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு சொல்றதுதான். 15 நாளையில அதை படிச்சு பார்த்து பக்குவமா ஒரு அட்வான்ஸ வாங்கி முடிச்சு தரேன். அட்வான்ஸ் வாங்குறது பெருசு இல்ல கருப்புசாமி. சொன்ன மாதத்துல 6 மாதத்துல அவன் ரெஜிஸ்டர் பண்ணணும். அட்வான்ஸ் கொடுத்து அவன் ஏமாற்றி போயிருக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிதானே? பக்கத்துல வார கருப்புசாமிக்கு இந்த கனியை கொண்டு அங்க வை, விகுதியும் போடு. இடம் விருத்தியாகி வித்தாச்சி.
சித்தாச்சி பாத்துக்கிடுறேன். உட்காரலாம். சாப்பிட்டு போனோம். அரை விட மாட்டோம் நாங்க.